கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாரும் மேன்மைப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். பல விதங்களிலே ஒருவேளை நம்முடைய தாளந்துகள், நம்முடைய காரியங்கள், நமக்கு கொடுத்திருக்கிறதான கிருபைகள், இவைகளை நாம் எதிர்பார்த்து மேன்மையாக வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் அந்த மேன்மையினாலே நாம் நிலைத்திருக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகளும் பலவீனங்களும் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் ஒருவரே நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். வேதத்தை வாசித்தோம் என்று சொன்னால் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தோமானால், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்றைக்கு அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த அதிகால வேளையில தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற காரியம், மேன்மை கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாம் சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 27 அநேக ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவரோ ஒருவனை உயர்த்துவதற்கு அவர் மேன்மையாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பணமோ பொருளோ நம்மை மேன்மைப்படுத்துவதில்லை. நம்முடைய படிப்போ, நம்முடைய உயர்ந்த ஸ்தானமோ, உயர்ந்த ஜாதியோ நம்மை மேன்மைப்படுத்துவதில்லை. கர்த்தர் தான் ஒருவனை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தான் ஒருவனை உருவாக்கி மேன்மைப்படுத்த அவரால் முடியும். ஆகவேதான் கர்த்தராகிய ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்வார், இந்த ஜனங்களுக்கு முன்பாக, இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, இஸ்ரவேலின் தேசத்தின் பிள்ளைகளுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற காரியமாய் இருக்கிறபடினாலே நானும் நீங்களும் தேவனுடைய சமூகத்திலே நின்று நாம் அதை கற்றுக்கொண்டு நாம் மேன்மையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை வாசித்தோமானால், உடன்படிக்கையை பற்றி சுமக்கிற ஆசாரியை பார்த்து, நீங்கள் யோர்தானின் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானிலே நில்லுங்கள். கர்த்தருடைய மேன்மைப்படுத்த வேண்டுமானால் தெய்வ பிள்ளையை, கர்த்தருடைய பிள்ளை, இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, போராட்டத்தில் நிற்க வேண்டும். போராட்டங்களை கண்டு கலங்கி ஓடிவிடக்கூடாது. போராட்டங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும். பிரச்சனைகள் மூலமாகத்தான் தேவனை உயர்த்த விரும்புகிறார். ஆகவேதான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு, நானும் நீயும் கர்த்தரை தேடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது யோர்தானின் போல பள்ளத்தாக்குகள், யோர்தானை போல மரண இருள், யோர்தானை போல பல நஷ்டங்கள், தோல்விகள் வந்தாலும் கர்த்தரை அறிந்திருக்கிற நீ நானும் தேவ சமூகத்திலே அந்த போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தரத்தில் இருப்போமானால் தேவனாய கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன்னை உயர்த்துவேன். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வெள்ளை தைரியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையை, போராட்டத்திலேயே அவனை உயர்த்த விரும்புகிறார். அதை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதை கண்டு நாம் விழுந்து விடக்கூடாது. அதை கண்டு நாம் மனமடைந்து விடக்கூடாது. ஏனென்றால் தேவன் சொல்ல, இதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், உன்னை நான் சகல ஜாதிகளுக்கும் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மாற்ற வேண்டுமானால், தேவ பிள்ளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஆவியிலே நிறைந்து சொல்லுகிறேன், நீ போராட்டத்தை சந்தித்தால் தான் உனக்கு விடுதலை மகிமை உண்டே. உனக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் அநேக சோதனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு நாம் விழுந்து போகிறோம் அல்லது சோர்ந்து போகிறோம். தேவனை தேடுவதற்கு நாம் மனமில்லாமல் இருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்ல, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவே, நீ யோர்தானில் நிற்க பழகு. எந்த ஒரு மனிதன் தேவனுடைய பகுதியில் இருக்கிறானோ அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது போராட்டத்தை கண்டு கலங்கக்கூடாது. என்றால் போராட்டத்தை முடிக்கிறவர் கர்த்தர், யுத்தத்தை செய்து முடிக்கிறவர் கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நஷ்டங்கள், தோல்விகள் வந்ததை சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரை நடத்த வல்லவராக இருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். யோர்தானை கர்த்தர் 2ஆக பிரித்தார். நன்றாக சிந்தித்து பார். உடன்படிக்கை பெட்டியானது அந்த யோர்தானிலே நின்ற பொழுது அங்கே வேதம் சொல்லுது, மேலிருந்து வருகிற தண்ணீரை கர்த்தர் நிறுத்தினார். உபத்திரவங்கள் மத்தியிலே தான் நீ கர்த்தரை தேட வேண்டும், தேவனை தேட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் தான் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஒரு புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்து உயர்த்த அவரால் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, இந்த காலையிலே நம்பிக்கையோடு கூட சொல்லு, கர்த்தாவே, என்ன பிரச்சனை வந்தாலும்
நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையை உண்மை மேன்மைப்படுத்தவே நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இந்த காலவேளை கர்த்தரை மேன்மைப்படுத்துவார் நம்பிக்கையோடு கூட மரணரின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் தேவ சமூகத்தில் இருப்பாவாயினார் உன்னை கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் வாழ்க்கையிலே, உன் தொழிலிலே, உன் குடும்பத்திலே, உன் தனிப்பட்ட ஜீவியத்திலே உனக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்த அவர் விரும்புகிறபடினாலே சொல்லுவோம், கர்த்தாவே நீர் எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன். அந்த நம்பிக்கையோடு இந்த காலையிலே நீ வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது தைரியமாய் சொல்லு, கர்த்தர் ஒரு நாள் என்னை மேன்மைப்படுத்துவார். தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த இந்த காலையில் நம்பிக்கையோடு ஜீவிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவே நீர் எங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நீரே எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவாராக. ஆமென். thank you.